டீம் என்ன நம்பி லாஸ்ட் ஓவர் குடுத்துட்டாங்க. 8 ரன் அடிச்சா ஆப்போனன்ட் வின்னு. சேசிங் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் ஓவர் 20 ரன் அடிக்கணும். கெரியர்ல எனக்கு ரொம்பவே முக்கியமான மேட்ச். நான் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். செலக்டர்ஸ் வெளிய உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்காங்க. கோச் வெளிய இருந்து திட்டிட்டே இருக்காரு. நான் பேட்டிங் உள்ள போம்போதே ஆப்போனன்ட் எல்லாமே பேசி பேசி என்னைய ரொம்ப பிரஷர் ஆக்கிர்றாங்க. வெளிய பெரிய ஒரு கிரவுடே நம்மள பார்த்துட்டு இருக்கு. பிரஷர், பிரஷர், பிரஷர். பிரஷர் இஸ் அ பார்ட் ஆஃப் அ கேம். இந்த வீடியோல உங்ககிட்ட நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னா, எப்படி நம்ம பிரஷர காமா ஹேண்டில் பண்றது, ஹார்ட் சிச்சுவேஷன்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணதை எப்படி கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்றது, இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி, அத உங்களோட கேம்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்க கேம்ல லாட் ஆஃப் டாமினன்ஸ் தெரியும். அது என்னென்ன டெக்னிக்ஸ், எப்படி நம்மளோட மொமெண்ட்ட நம்ம கரெக்ட்டா எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோல நம்ம கிளியர் கட்டா பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, என்னோட நேம் பனு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன். பார்ட் டைமா நான் யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட சேனல்ல லைஃப் ஸ்டைல், கிரிக்கெட், மணி மேனேஜ்மெண்ட், கிரிக்கெட் ரிலேட்டடான கண்டென்ட் நிறையவே போஸ்ட் பண்ணுவேன். இந்த சேனல் உங்க டேஸ்ட் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பிரஷர். பிரஷர் எப்படி நமக்கு ஃபீல் ஆகுது, பிரஷர்னா என்ன, அது எப்படி நம்மளோட சிச்சுவேஷனில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பிரஷர் இஸ் நாட் அ சிச்சுவேஷன். ப்ரெஷர் இஸ் திங்கிங் அபவுட் த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பாலில் நம்ம அவுட் ஆகிட்டோம்னா வெளியே இருக்க டீம் நம்மளை என்ன சொல்லுவாங்க, வெளியே செலக்டர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்களே, நம்ம ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணிட்டா அவங்க நம்ம எப்படி திங்க் பண்ணுவாங்க, கோச்சஸ் எதுக்கு எடுத்தாலும் நம்மளை ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்காரு, நம்ம சின்ன ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணாலும் நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்க்கு ஆடுவோமா இல்லையா, இந்த பால் நம்ம தூக்கி அடித்து அவுட் ஆகிட்டோன்னா ஏதாச்சும் சொல்லுவாங்க, ஒய்டு போட்டோன்னா ஏதாச்சும் நினச்சிக்குவாங்க டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷனை பற்றி நம்ம ஓவர் திங்க் பண்ணுறனாலேயே அந்த ஒரு ப்ரெஷரை நம்ம ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் எதனால உங்களோட ப்ரெஷர் உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ப்ரெஷர் சுச்சுவேஷனில் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சிம்பிளான விஷயமாக தான் இருக்கும். நம்ம இந்த பாலை ஹிட் பண்ணுவோமா இல்லை வந்து டிஃபென்ஸ் ஆடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பிளான் வந்து பண்ணி வச்சுருப்போம். சரி, ஓகே, நம்ம இந்த பால் ஹிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்போம். நம்மளோட ஹிட் பண்ணால் கேப்டன் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன் நம்மளா நமக்கு ப்ரெஷர் கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபைனல் மேட்சே நடந்துகிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாம். மொமெண்டம் ஃபுல்லாகவே நம்ம டீம்கிட்ட தான் இருக்கும். ஆப்போனன்ட் டீம் அந்த மொமெண்டமை அவங்க கிட்ட கொண்டு வரதுக்காக எல்லா டீமும் பேசுகிற மாதிரி ஃபீல்டிங்கில் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. அந்த மொமெண்டமை ஓகே நம்ம டீமுக்கு தான் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாகவே அந்த மொமெண்டமை ஆப்போனன்ட் டீமுக்கு கொடுத்துருவோம். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட ஓவர் திங்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். மோஸ்ட்லி ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங்னால தான் வருது. சரி, ஓகே, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு. எப்படி நம்ம இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. மோஸ்ட்லி நமக்கு ப்ரெஷர் வர்றதுக்கான ரீசன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நம்மளோட ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் இதை மேட்ச்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராக்டிக்கல் லைவ் எக்ஸாம்பிள்லேயே நான் சொல்கிறேன். எனக்கு நடந்தது நானும் சொல்கிறேன். நான் அண்டர் 14, அண்டர் 16, அண்டர் 19, அண்டர் 23 எஸ்எஸ் ராஜன் இந்த மேட்ச்லாம் விளையாடும்போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே, இந்த மேட்ச் வந்து நம்ம கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். நம்ம இவ்வளோ நாள் பண்ண ப்ராக்டிஸ்க்கு இந்த மேட்ச்சில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா நம்ம நெக்ஸ்ட் டே போக முடியாது. வெளியேருந்து எல்லா செலக்டர்ஸும் பார்க்குறாங்க, எல்லா கோச்சஸுமே இருக்காங்க. இந்த மேட்ச் நம்ம பேட்டிங்கில் இவ்வளோ ஸ்கோர் பண்ணோம், 50+ ஸ்கோர் பண்ணோம், 100 ஸ்கோர் பண்ணோம், பவுலிங்கில் வந்து 5 விக்கெட்ஸ் எடுக்கணும், நம்ம ஃபீல்டிங்கில் சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் ட்ராப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேட்சுமே வந்து உள்ளே விளையாடுவோம். ஒன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பீஸ்க்காக தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஏதாச்சும் ஒரு மொமெண்டமை நமக்கு சாதகமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளே வந்து ப்ரெஷர் போட்டுக்கிறோம். பட் அந்த மொமெண்டமை அப்படியே ஃப்ளோவில் விட்டோம் அப்படின்னாலே நமக்கு வேண்டிய விஷயம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாச்சும் ஒரு மேட்ச்சில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மேட்ச்சுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரே மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அதில் சின்ன ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் அடைஞ்சிருந்தாலே போதும், உங்களுக்கு அந்த ஹோல் டேவுமே உங்களோட மைண்ட் செட் வந்து ரொம்பவே வீக்காக இருக்கும், ரொம்பவே டவுனாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஜஸ்ட் வாட் எவர் ஹேப்பன் இட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பெஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வரது கண்டிப்பாக வரும். அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கணும். நம்ம ப்ராக்டிஸே பண்ணாமல் இவ்வளோ நாள் நம்ம ஜஸ்ட்டு சும்மா வீட்டில் டிவி பார்த்துட்டு, ஃபோன் பார்த்துட்டு மேட்ச் போய் விளாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஸோ நம்ம பண்ண வேண்டிய ப்ராக்டிஸ் நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தாலே நமக்கு வர வேண்டியது கண்டிப்பாக நமக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் நான் விளாட்ற மேட்சஸ்லாம் ஒரு டைமுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, ஓகே, நினைக்கிறவங்க என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம், நம்மளோட பெஸ்ட் வந்து கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாச்சும் ஒரு மேட்ச்சில் கேட்சே விட்டாலுமே வெளியேருந்து கோச் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. இந்த கேட்சை வந்து நீங்கள் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அதுக்கு அடுத்த பால் நம்ம நல்லா பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அந்த பழைய கேட்ச் வந்து அப்படியே மறந்துடும்.
ஓகே நம்ம அந்த ஒரு கேட்ச் வந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்சையே நீங்கள் கடைசி வரையும் நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே நெக்ஸ்ட் அதே மிஸ்டேக் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட் மேட்ச் நீங்கள் ட்ராப்பில் போய் தான் முடியும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேட்ச்சில் விளாண்டுருக்கும்போது யாரையாச்சும் ரன் அவுட் ஆக்கி விட்டுட்டீங்க அப்படின்னாலே, ஓகே நம்ம ரன் அவுட் ஆக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மேட்ச் நம்ம எப்படி முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இருக்கணும். ஓகே நம்ம இந்த பையனை ரன் அவுட் ஆக்கி விட்டோம். நல்ல ஒரு பேட்ஸ்மேன் நம்ம ரன் அவுட் ஆக்கி விட்டுட்டோம்னு நினச்சிட்டு, அதே நினச்சிக்கிட்டு நீங்களும் அடுத்த பாலே நீங்கள் தொடர்ந்து அந்த பையன் கூட வந்தீங்க அப்படின்னா, ஹோல் டீம் உங்கள தான் ப்ளேம் பண்ணுவாங்க. கோச்சஸும் உங்கள தான் ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் லாஸுக்குமே நீங்கள் தான் வந்து ப்ளேமாக வந்து தெரிவிங்க. ஏதாச்சும் இப்போ ரன் அவுட் ஆக்கி விட்டுட்டோம்னா, நெக்ஸ்ட்டு ஓகே இந்த ரன் அவுட் வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? எப்பயுமே நம்ம வந்து பாஸ்ட்டை வந்து நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது. ஸோ ஃப்யூச்சரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரெசென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க ஒரு மேட்ச்சில் அப்படின்னா, அந்த பாஸ்ட்ல நடக்கிறத அப்படியே மறந்துடுங்க. ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்க. இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் விளாண்டீங்க அப்படின்னாலே, உங்களோட கேம் வந்து த்ரூ அவுட் த செஷன் வந்து நல்லாவே போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தாட். சரி ஓகே நான் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன் ஓகே வெளியேந்து கோச்சஸ் பார்க்குறாங்க, வெளியேந்து செலக்டர்ஸ் பார்க்குறாங்க, நிறையா க்ரௌட் வந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லா பேருமே உங்களை தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். 4-4 ரூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 4 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹீல் வந்து பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து மூச்சை வந்து நல்லா இழுத்துக்கோங்க. 2 செகண்ட்ஸ் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அப்புறம் 4 செகண்ட்ஸ் வந்து அப்படியே எக்ஸ்ஹீல் பண்ணுங்கள். நல்லா மூச்சை இழுத்து 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு 4 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்ஹீல் வந்து நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீப் ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நிறையா கிரிக்கெட்டர்ஸும் இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நிறையா ஹையர் லெவல் போகிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிவ்யூஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு நல்லாவே சேஞ்சஸ் கிடச்சி ஃபைனல் மேட்சஸ்ஸு லைக் செலெக்ஷன் மேட்சஸ்ஸு நீங்கள் செலெக்ஷன் ட்ரையல்ஸு இந்த மாதிரி செஷனில் வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹார்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்பவே உங்களுக்கு பயமாக இருக்கும். கையெல்லாம் வேர்க்கும், கால்லாம் வேர்க்கும். நம்ம ப்ராக்டிஸ் நல்லா பண்ணியிருப்போம். ஏன்னா அவ்வளோ நாள் பண்ண ப்ராக்டிஸ் வந்து இந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேருமே நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேத்துக்குமே தெரியும். அதை நினச்சிட்டே நம்ம வந்து ப்ரெஷராகவும் ஃபீல் பண்ணுவோம். இந்த ப்ரெஷர்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டும் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் நான் ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கீப் யுவர் மைண்ட் ஆன் த ப்ராசஸ் நாட் இன் யுவர் ரிசல்ட். ஓகே நிறையா பேர் வந்து அந்த மொமெண்ட்டுக்கு முன்னாடியே ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சே தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங் வந்து பண்ணுவோம். நானும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவர் திங்க் பண்ணுவேன். அந்த சுச்சுவேஷனை எனக்குள்ளேயே திங்க் பண்ணி நான் வந்து ஹார்டாக வந்து கொண்டு போக வச்சுப்பேன் அந்த சுச்சுவேஷனை. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் அப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக பெஸ்ட் மொமெண்ட் என்னென்னா இப்போ ஒரு பால் விட்டுட்டோம் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரெசென்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஃப்யூச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ பாஸ்ட்டை வந்து திங்க் பண்ணாதீங்க. அந்த மொமெண்ட்டை ஜஸ்ட் என்ஜாய் பண்ணி விளையாடுங்க. பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும். இந்த பால் எனக்கு வரணும், இந்த பால் எனக்கு வந்தால் நான் பிடிச்சி போட்டுருவேன். லைக் இந்த மாதிரி ஃபீல்டிங் பண்ணும்போது எங்கே போனாலும் நான் கவர் பண்ணி எடுத்துருவேன். எனக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டே ஃபீல்டிங்கில் வந்து நில்லுங்க. எனக்கு பாலே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பால் வரும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்ட் செட்டு தான் நம்மளோட கேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேத்துக்குமே தெரியும். சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாலே கேப்டன் திட்டுவாங்க, ஃபீல்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க, வெளியே இந்த ஆடியன்ஸ்லாம் பார்ப்பாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, எல்லாமே தெரியும். ஸோ மோஸ்ட்லி லிவ் த ப்ரெசென்ட், டோன்ட் திங்க் அபவுட் த பாஸ்ட். ப்ரெசென்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலே ஃப்யூச்சர் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ பாஸ்ட்டை மறந்துட்டு ப்ரெசென்ட் இந்த மொமெண்ட்டில் நீங்கள் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்லி நிறைய சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அ ஸ்மால் பிளான் நாட் அ பிக் பிளான். ஓகே ஸ்மால் பிளான் பிக் பிளான்லாம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓவருக்கு வந்து நம்ம 6 பாலுக்கு வந்து 15 ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினாரியோ இருக்குது. நீங்கள் வந்து கடைசி பேட்ஸ்மேன் நீங்கள் தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. அந்த சுச்சுவேஷன் மாதிரி நம்ம ஓகே 6 பால் இருக்குது, நம்ம 2 6 அடித்தா மேட்ச் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஆனால் ஒரு விக்கெட் தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ எல்லா சுச்சுவேஷனையும் நம்ம அடாப்ட் பண்ணிட்டு தான் நம்ம கிரிக்கெட் வந்து கொண்டு போகணும். கிரிக்கெட் இஸ் அ மைண்ட் கேம் அண்ட் கால்குலேட்டிவ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிரிக்கெட்டை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பாக எடுத்துகிட்டு போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து ரிசல்ட் வந்து நமக்கு சாதகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தோனி வந்து பார்த்துருப்பீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கேமை வந்து கடைசி ஓவர் கடைசி பால் வரை எடுத்துகிட்டு போகிறாரோ
மேட்ச் வந்து எவ்வளோ மேட்சஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஃபேன்ஸ், அவ்வளோ ஆடியன்ஸ் அவருக்கு வந்து இருக்காங்க. ஸோ மேட்சை வந்து எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், விக்கெட்லாம் ஒரு எண்டில் போயிட்டே இருக்கு. நீங்கள் வந்து ஒரு எண்டில் நிற்கிறீங்க. நான் ஸ்ட்ரைக்கரில் வந்து ஒரு பவுலர் தான் இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரைக்ஸை வந்து எப்படி நம்ம கரெக்டாக வச்சுக்கணும், இந்த பால் நம்ம எப்படி ப்ளே பண்ண போகிறோம், ஃபீல்டர்ஸ் வந்து எங்கெங்கே இருக்காங்க, இதெல்லாமே வாட்ச் பண்ணி கடைசி மொமெண்ட் வரையும் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கேம் நம்மளோட கைக்கு வந்து வந்துடும். ஸோ பிளான் வந்து ரொம்ப சின்னதாக பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். 2 பிக் ஷாட் மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பிளானுக்கு போகாமல் சின்ன சின்ன பிளான் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாக், பாசிட்டிவ் திங்கிங், ஐ கேன் டூ இட். இந்த மொமெண்ட்டை வந்து நான் என்னால் தான் எடுத்துகிட்டு போக முடியும். கடைசி ஓவர் கொடுத்தாங்கன்னா ஓகே என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செல்ஃப் டாக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த ஒரு கிரிக்கெட்டில் மொமெண்டம் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு. அது எல்லா பேர்த்துக்குமே தெரியும். இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஃபுட்பால் பிளேயர்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் அத்லெட்ஸாக இருக்கட்டும், எல்லா பேருமே அவங்களுக்குள்ள அவங்களே செல்ஃப் டாக் வந்து நிறையாவே பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட பாசிட்டிவ் திங்கிங், செல்ஃப் டாக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்மளோட கிரிக்கெட் கெரியரில். என்ன கேமாக இருக்கட்டும், என்ன சினாரியோவாக இருக்கட்டும், என்ன சுச்சுவேஷனாக கூட இருக்கட்டும், அந்த டைமில் நமக்குள்ள செல்ஃப் டாக் பண்ணால் மட்டும்தான் முடியும். அந்த யாரும் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, நீ இப்படி ஆடணும் அப்படி ஆடணும்லாம் சொல்லிட்டு. நமக்குள்ளே நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டாக் பண்ணிட்டு அந்த சுச்சுவேஷனை கேரி ஃபார்வர்ட் வந்து பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ செல்ஃப் டாக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். செல்ஃப் டாக் பற்றி நிறையா எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. நம்மளோட சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செல்ஃப் டாக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் கிரிக்கெட் கெரியர். சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் சுச்சுவேஷன்லேருந்தே இந்த ஒரு ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் மேட்ச்சில் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் விளையாடும் போது அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனை டேரெக்டாக நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ்லேருந்தே இந்த ப்ரீத்திங் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், செல்ஃப் டாக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி திங்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்லேருந்தே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் எவர் இட்ஸ் இன் யுவர் கண்ட்ரோல் யூ நீட் டு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களோட கண்ட்ரோல்லையே இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னென்ன உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை உங்களால் நீங்கள் செல்ஃப் டாக் பண்ணி பண்ணீங்க அப்படின்னாலே வாட் எவர் இட் வில் கம். உங்களுக்கு என்னென்ன நீங்கள் கண்ட்ரோலாக இந்த விஷயத்தை நான் பண்ண முடியும் அப்படின்னா கண்ட்ரோலான விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறத ஜஸ்ட் லீவ் இட், வாட் எவர் இட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், நம்ம ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அக்செப்ட் த ப்ரெஷர், டோன்ட் ஃபைட் ஃபார் இட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரெஷர் வந்து எல்லா பேருமே ஃபீல் பண்ணுவாங்க. தோனியாக இருக்கட்டும், கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், எல்லா பேருமே இந்த ப்ரெஷர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கரெக்ட் டைமில் அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கரெக்ட் டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி அதை அவங்க கரெக்டான பாயிண்டில் கரெக்டான டைமில் அவங்க எடுக்கிற டிசிஷன் வந்து கரெக்டாக இருக்கனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த லெவலில் வந்து இருக்காங்க. ஜஸ்ட் அவங்க ஃபாலோ பண்ணுற ஸ்மால் திங்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன டோர்னமெண்ட்ஸ், சின்ன சின்ன செலெக்ஷன்ஸ், சின்ன சின்ன மொமெண்டமில் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அக்செப்ட் இட், ஸ்டே காம், டேக் எ குட் டிசிஷன் இன் த ரைட் டைம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ், சிட்டி லீக் செலெக்ஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி ஏதாச்சும் டாபிக் வந்து நான் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோ திருப்பி வந்து உங்களை மீட் பண்ணேன். See you until then, பனு பாய்.